அடுத்ததாக நம் முன் பேச வருபவர் எண் 4 கஷிகா KR. கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கும் என்னை தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாடிய பெயர்களை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிறார் வள்ளல்லா. இந்த வசனத்தை கேட்கும் போதே தெரிந்திருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன் என்று. வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து ரத்தம் வேர்வையாக சொட்ட மாத சம்பளம் இல்லாமல் ஓய்வூதியம் இல்லாமல் வைப்பு நிதி இல்லாமல் முன்னுரிமை இல்லாமல் தன் உழைப்புக்கு மரியாதை இல்லாமல் தன் உயிருக்கு மதிப்பே இல்லை என்றாலும் திரும்ப திரும்ப செய்யும் தொழில் விவசாயம் மட்டுமே. ஆம், நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விவசாயிகள் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. இந்த தலைப்பை பற்றி பேச வந்துள்ளேன். நம் நாட்டின் முதுகெலும்பே விவசாயம்தான் என்கிறார் காந்தியடிகள். அத்தகைய விவசாயத்தை பேணி பாதுகாப்பதே நம் கடமை. படித்தால் தான் வேலை கிடைக்கும் என்று சொல்லும் நம் சமூகம் விளைத்தால் தான் சோறு கிடைக்கும் என்று சொல்ல முன்வர வேண்டும். உலகில் எத்தனை தொழில்கள் இருந்தாலும் அனைத்து தொழில்களுக்கும் உணவளிக்கும் மேன்மையான தொழிலாக விவசாயம் உள்ளது. நம் நாட்டின் பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பது விவசாயம்தான் என்று சொன்னால் மிக இல்லை. உணவுக்காக மட்டுமின்றி மற்ற துறை வளர்ச்சிக்கும் பங்களிக்கும் ஒரே துறை விவசாயம் மட்டுமே. அத்தகைய விவசாயத்தை இயற்கையோடு இணைந்து பாதுகாக்க வேண்டும். தன் உழைப்பு சுரண்டப்படுகிறது என்று தெரிந்தும் உழைத்துக் கொண்டிருக்கும் 2 ஜீவன்கள். ஒன்று தேனீக்கள், மற்றொன்று விவசாயி. மழை பெய்ந்தால் தன் குடிசை ஒழுகும் என்று தெரிந்தே மழை வேண்டி காத்திருக்கும் ஒரே ஜீவன் விவசாயி மட்டுமே. தேர் போன்ற விவசாயத்தை அச்சாணி போல இயக்குவது தண்ணீர். அத்தண்ணீரை கொள்ளு தாத்தா ஆற்றில் பார்த்தா நம் தாத்தா, குளத்தில் பார்த்தா நம்ம அப்பா, கிணற்றில் பார்த்தா நாம் குழாயில் பார்க்கிறோம். இப்படியே போனால் வருங்காலத்தில் தண்ணீரை மாத்திரையாகவே பார்க்க முடியும். அப்படி அலட்சியமாக இயங்கிக் கொண்டிருந்தால் தண்ணீரை கண்களால் மட்டுமே பார்க்க முடியும், நம் கண்ணீராக. ஆகையால் கலாமையா கூறுவது போல் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். தான் உழைத்த பணத்தை வங்கியில் போடாமல் நம் உணவிற்காக மண்ணில் போட்டால் விவசாயி. தாகமாக இருக்கும்போது தண்ணீரின் அருமை புரியும், பசிக்க போது உணவின் அருமை புரியும். உணவு பற்றாக்குறை இருக்கும் போதுதான் விவசாயியின் அருமை புரியும். உணவு இல்லை என்றால் மனிதனால் உயிர் வாழ முடியாது. விவசாயி சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் காய் வைக்க முடியும். தண்ணீரையும் உணவையும் வீணடிக்க கூடாது, உணவையும் தண்ணீரையும் சேமித்து வைக்க முடியும். அத்தகைய விவசாயிகள் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. இத்தகைய விவசாயத்தை பற்றி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயி.